வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் வந்திருக்கோம். கோபால் அயர்லாண்ட்லேருந்து டெஸ்கோ எக்ஸ்ட்ரா. இது வந்து டக்லஸில் இருக்குங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன், டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு டக்லஸ் ஷாப்பிங் சென்டர் கார்க்கில் இருக்குங்க, அயர்லாண்டில். பாருங்கள், டக்லஸ் டெஸ்கோ வந்துட்டு ஒரு யூகே கம்பெனி. நம்ம அப்படியே இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே மலர்களே மலர்களே இது என்ன கனவா அந்த மாதிரி இருக்கு பாருங்கள். ஆண் பெண் மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம், அன்பை பரிமாறிக்கலாம். அங்கிள் ஆண்டிக்கும், ஆண்டி அங்கிளுக்கு கொடுத்துக்கலாம். அவங்கவுங்க அங்கிளுக்கு, பக்கத்து வீட்டு அங்கிளுக்குன்னா கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன பார்க்கலான்னா, உருளைக்கிழங்கு இருக்குங்க. எடுத்தோன்னே உருளைக்கிழங்கு, அப்புறம் பெரிய மிளகாயா, ஐ டோன்ட் நோ. அது பக்கத்தாலேயே ஆரஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே இங்கே போனோம், பின்னாடி போகலாம். பின்னாடி போனோம்னா குக்கும்பர், வெள்ளரிக்காய் தகடதான். இந்த அஜித் படத்தில் ஒன்று வருவாங்களே, தன்னன்னா. அதே மாதிரி பெரிய மிளகாய்னா பாக்கெட்டாகவும் இருக்குது, ப்ளஸ் சிங்கிளாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள் எத்தனை தக்காளி பாருங்க, எத்தனை தக்காளி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச தக்காளி எல்லாம் தக்காளி, அப்புறம் பெங்களூர் தக்காளி இல்லைங்களா. இங்கே பாருங்கள் எவ்வளோ தக்காளி இருக்குது, வகையான தக்காளிகள். அதுக்கப்புறம் தர்பூசணி, அதுக்கப்புறம் மறுபடியும் பின்னாடியே தக்காளி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஆரஞ்சு, மல்டிபிள் ஆரஞ்சஸ். இங்கே பாருங்கள் எலுமிச்சை பழம், கோயிலுக்கு போகும்போது வாங்கிட்டு போவாங்களே விளக்கு போடுறதுக்கு, அந்த எலுமிச்சை பழம். அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆரஞ்சு இருக்குது, நிறைய வகையான ஆரஞ்சுகள். இங்கே பாருங்கள் ஸ்ட்ராபெரி பெண்ணே. இங்கே பாருங்கள் மாங்காய், சேலத்து மாம்பழம். அப்படியே மறுபடியும் இங்கே போகலாம். பனானா இருக்குது பாருங்கள், வாழைப்பழம் தள்ளு வண்டியில் போட்டு ஒத்துட்டு இருப்பாங்க நம்ம ஊரில். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர். அதுக்கு பக்கத்தாலே தர்பூசணி, பைனாப்பிள், மறுபடியும் மேங்கோ. திடீர்னு பேர் வரமாட்டேங்குது, மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்படி இங்கே போகலாம். எத்தனை வகையான ஆனியன் பாருங்களேன். இது ஃபுல்லாக ஆனியன் தான். வெள்ளை இந்த ஆனியன், வெள்ளை சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்கள். அப்போ கத்திரிக்காய் பாருங்கள், ஒரு கத்திரிக்காய், மை காட், கத்திரிக்காயா, வெங்காயம். இதுதான் ஆர்கானிக் வெங்காயம் அப்படின்றாங்க. நம்ம ஊரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாமே ஆர்கானிக்காக தான் இருந்துச்சு இல்லையா. அப்படி இங்கே பாருங்கள், பின்னாடி வந்துடலாம். வெள்ளைப்பூடு எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம ஊரில் மலைப்பூண்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்துட்டு உருளைக்கிழங்குங்க, லூஸாக இருக்குது. மற்றபடி எல்லாம் பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. எத்தனை வகையான ஆர்கானிக் பாருங்கள். ஆர்கானிக் பொட்டேட்டோ அந்த ஒரு காமெடி இருக்கும், பொட்டேட்டோ அப்படின்ட்டு, அதுதான். எல்லாம் உருளைக்கிழங்கு தான். அப்படியே உருளைக்கிழங்கு முடிச்சுட்டு வந்தோம். இது எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் செக்ஷன், ஃபுல்லாக ப்ரெட்டு தான் பாருங்கள். வகையான ப்ரெட்டுகள், எத்தனை வகையான ப்ரெட்டு பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு பட்டர், ஜாமு, இடையில சிக்கன், கோழி, மானே, தேனே, பொன்மானை எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க மக்கள். நமக்கு அவ்வளோவா இதெல்லாம் தெரியாது. மற்றபடி இது எல்லாமே வந்துட்டு ப்ரெட் ஐட்டங்கள் தான். நம்ம அப்படியே ஒரு சுற்றலாம் இந்த ப்ரெட் ஐட்டங்களில். இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரெட்டு. நமக்கு ப்ரெட்டுனாவே சிக்குன்னு தான் அர்த்தம் இல்லைங்களா. ஹாஸ்பிட்டலில் இருக்கார், ஒரு ப்ரெட் வாங்கிட்டு போவான். ஆனால் இந்த நாட்டில் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான். இங்கே இது ஒரு சாண்ட்விச் ப்ரெட்டு. மறுபடியும் மேலும் ப்ரெட்டுகள். இது வந்து ஸ்வீட், எல்லாமே ஸ்வீட் ப்ரெட்டுகள், ஸ்வீட்டு ஐட்டங்கள் எல்லாமே நிறையா இருக்குது. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம், அது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. பாருங்கள், எதுனா வந்துட்டு பர்த்டே கேக்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுட்பால் மாதிரி கேக் பண்ணி வச்சுருக்காங்க. பெப்பர் பீக்கு, மினியன்ஸு கேக்கு, சின்ன பசங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள். எல்லாம் பிஸ்னஸ் தான். இதெல்லாம் பர்த்டே. இது இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பர்த்டே கேக்கு. ஹாப்பி பர்த்டே கோபால். June 3rd எனக்கு பர்த்டே. பட் நிறைய பேர் விஷ் பண்ண மறந்துட்டீங்க. அட்லீஸ்ட்
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூட எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, 2-3 நாளில் மறுபடியும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஹார்ட் அட்டாக் உண்டு பண்ணுறீங்க. அப்படின்னா தயவுசெய்து பண்ணாதீங்க. ஒரு வாட்டி சப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க. புதுசு தானே, போக போக எல்லாம் பழகிடும். நான் முயற்சி பண்ணி எல்லாம் போடுறேன். பாருங்கள், பெரிய பெரிய பிரெட்டு. இதை வாங்கி நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டங்கள். நம்ம அப்படியே இங்கே போனோம்னா காய்கறிகள், மஷ்ரூமுங்க. மஷ்ரூம்லேயே 4 ஐட்டங்கள் இருக்குது. இது பாருங்கள், அந்த மஷ்ரூம் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது முள்ளங்கியா, முள்ளங்கின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. ப்ரானான்சன்ஸ் அது தெரில, வாசிக்கு தெரியல. கேரட் லூஸாக இருக்குது. ப்ராக்கோலி அதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்க. கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது பாருங்கள், இது வந்துட்டு இஞ்சினே நம்ம இப்படி பார்த்துருப்போமா. பச்சை மிளகா பாருங்கள், பச்சை மிளகா பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. கொரியாண்டர்னா கொத்தமல்லி, புதினா பாருங்கள். புதினா எப்படி இருக்குன்னு பாருங்கள். புதினா பாருங்கள், கிட்டத்தட்ட ₹1.10, ₹100 அந்த 4 தலை. ஆனால் வந்துட்டு செடியாகவும் இருக்குது பாருங்கள். இது நீங்கள் வீட்டில் வாங்கி போட்டு இது நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துக்கலாம், அப்பப்போ கட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கொத்தமல்லி கிடையாது, வேறு ஐட்டம். இது மின்ட்டு பாருங்கள். இதுதான் வந்துட்டு மின்ட்டு. கொரியாண்டர் இங்கே இருக்குது பாருங்கள். கொரியாண்டர் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துக்கலாம். வளர்த்துக்கிட்டு அப்பப்போ 4 நாள் செடியாக பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. கீரை வாங்கலையோ, கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, பச்சைக்கீரை. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரே ஒரு கீரை தான், ஸ்பைனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா €2, கிட்டத்தட்ட ஒரு ₹150 பக்கம் இருக்குது. இங்கே பாருங்கள், பீன்ஸ் அவனே கட் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். அப்படி கழுவி சாப்பிட வேண்டியதான், குக் பண்ணி. இது ஒரு கீரை தான். கீரை பாருங்கள், பீன்ஸு. இது நம்ம ஊரில் வந்துட்டு சுட சுட தள்ளு வண்டியில் போட்டு விற்று கொடுப்பாங்க. ஆனால் இது பாருங்கள், கார்ன் வந்துட்டு எப்படி கிடக்குதுங்க. இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பச்சை காய்கறிகள். இங்கே பாருங்கள், இது நாம இருக்கா, ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டில் பலன்னு கிடக்கும். ப்ராக்கோலி, கொஞ்சம் ஆப்பிள், லூஸ் ஆப்பிள், ஆரஞ்சு, பெரிய ஆரஞ்சுன்னு இங்கே போட்டு வச்சுருக்காங்க. இது வந்துட்டு பியர்ஸு ஒரு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே சுற்றி போயிடலாம். இது வந்து கொஞ்சம் ஆப்பிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கிரேப்ஸ் ரெட் அண்ட் க்ரீன் இருக்கு. எங்கே பாருங்கள், மறுபடியும் க்ரீனு. இங்கே ஆப்பிள் எத்தனை வகையான ஆப்பிள் பேக்கெட் பண்ணி வச்சு, பேபி ஆப்பிள். அது ஸ்ட்ராபெரின்னு அங்கே போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், ஸ்ட்ராபெரி, நிறையா ஸ்ட்ராபெரி, பிளாக்பெர்ரி போட்டு, பைனாப்பிள் சிங்கிளாக வச்சுருக்காங்க லூஸில். மறுபடியும் ஸ்ட்ராபெரி தான், ஸ்ட்ராபெரி, பியர்ஸு, பிளாக்பெர்ரி, ரோஸ்பெர்ரி, ஆரஞ்சு, ஆப்பிள். மறுபடியும் அந்த க்ரீன் காய்கறிகள். இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படி பச்சையாகவே சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். நல்ல ஐட்டங்கள். அக்கா வேறு கூட நிற்கிறாங்க, அவங்கள எடுக்க முடியாது, எடுத்த பிரச்சனை. இது பாருங்கள், இதுதான் நான் சொல்லான்னு வந்தேன். ரேடிஷ், முள்ளங்கி, சின்ன முள்ளங்கி. நம்ம ஊரில் போட்டால் அது பிடிக்காது, ஆனால் நான் இங்கே பச்சையாக சாப்பிடுவேன் ஒரு சில நாட்களில். பாருங்கள், அதாவது ஃப்ரூட்ஸே வந்துட்டு மாதுளையை பாருங்களேன், மாதுளையை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஒரு ஐட்டம் வந்துட்டு ₹4.50, கிட்டத்தட்ட ₹400. மை காட், லுக் அட். இங்கே பாருங்கள், உங்கள் அக்கா அண்ணா 2 செல்லு தேங்காய் கொடுன்னு கேட்டிருக்கோம். சின்ன வயசில் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அது எவ்வளோ, €2, கிட்டத்தட்ட ₹150. பாருங்கள், எல்லா ஃப்ரூட்ஸும் சின்ன பாக்கெட்டில் போட்டு, ஆரஞ்சு, பிளாக்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, ரோஸ்பெர்ரி, பைனாப்பிளை கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரில் வச்சுமா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க.
இந்த தேங்காய் பார்த்தாங்க எனக்கு உண்மையில ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு ஏற்ற பாய் அண்ணன் கடை இருக்கும். ஆனால் ரெண்டு 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 சில்லியா ஏதோ ஒரு பேர் சொல்லி கேட்பான். அவர் அப்படியே ஒரு சில்வரில் வச்சு கட் பண்ணி கொடுப்பாரு. பயங்கரமாக இருக்குங்க. எல்லாமே மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தான். ரைட்டு. இது வந்துட்டு இந்த ஆடு, கோழி, மாடு பெரியவர்களுக்கு பாருங்க. இது வந்துட்டு மின்ஸ் ஐட்டங்கள். இது வந்துட்டு பீஃப் ஃபில்லட் ஸ்டீக்கு. நமக்கு அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லைங்க, மன்னித்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்காக எடுத்து போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். பாருங்க, இது வந்துட்டு போர்க்கு, பன்னி சாசேஜ். நான் முத ஜெர்மன் போயிருந்தேன் 2010. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 இது இப்படி பிளேட்டில் தூக்கி போட்டாங்க. நான் அப்படியே எழுந்து ஓடிட்டேன், என்னடா அப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இப்போவும் சாப்பிட்டதில்லை, சாப்பிட்டு பழக்கப்படலை. ஆனால் நல்லது தான் அது. பட்டு நமக்கு அப்படி பழக்கம் இல்லை இல்லைங்களா. பாவக்காய் புளிக்குழம்பு வச்சாவே நமக்கு தனியாக ரசம் வைக்கிற மாதிரி தான் வளர்ந்துருக்குறோம் நம்ம. இது பாருங்க, இதுதான் ஆட்டுக்கறி லேம்பு. அதை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்க, இது லேம்ப் லெக்கு. அப்பா ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. இது என்னது? லேம்ப் தான். இது லெக்கு. ஓ மை காட், செமையாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் பார்க்கறத விட சரிங்க, நமக்கு சாப்பிட்டதும் கிடையாது, சாப்பிட்டு பழக்கவும் பண்ணல. ஆனால் எதுவுமே அளவாக சாப்பிட்டா நல்லதுதான், தவறு கிடையாது. அது லேம்ப் முடிச்சிங்களா. இப்போ என்னது? இதுதான் பன்னி, வெள்ளை பன்னி. ஒரு விளையாட்டுக்காக சொல்கிறேங்க. சப்போஸ் நீங்கள் போர்க் பிரியராக இருந்தால் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது பாருங்க, முழு கோழியை மறைக்க முடியாதுன்னு எதுவும் சொல்லுவாங்கள்ல, இதுதான் முழு கோழி. எப்படி இருக்கு பாருங்க, முழு கோழி. சிக்கன் ஃபில்லட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் அப்படி நம்ம ஃபேஸையும் கொஞ்சம் காட்டுறேன், பார்த்துக்குங்க, சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. இது எல்லாமே கோழி தாங்க. கோழி நிறைய வெரைட்டிகள். இதுல பாருங்களேன், இது என்னது? விங்ஸ். கோழியோட விங் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதவே கட் பண்ணி அதை ஒரு பேக்கப் போட்டிருக்காங்க. இது பாருங்க, சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கு. ஒரு ஃபேமிலிக்கு மாற்ற மாதிரி என்ன எல்லாமே இருக்குதுங்க. எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாம் முழு கோழிங்க தான். கிட்டத்தட்ட ஒரு 5 யூரோ, ஒரு 450-500 ரூபா வரும். நம்ம ஊர்லேயே எவ்வளோ காசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. இல்லை கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம ஊரில் சிக்கன் என்னன்னு சொல்லிட்டு. இது பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குரியது. பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஓவனில் வச்சு ஹீட் பண்ணி சாப்பிட்றது. பட் அகைன் இதெல்லாம் ஹெல்த்தியே கிடையாது. பட் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா வேறு வழி கிடையாது. இது ஒரு ஐட்டம் வந்துட்டுங்க, ரெடியூஸ்டு ப்ரைஸு. இதே ப்ரைஸு சின்னதாக ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு மாதிரி நெளிஞ்சிருக்கலாம், உடஞ்சிருக்கலாம். ஆனால் நல்ல பொருள் தான், ஆனால் விலை கம்மியாக போட்டிருப்பாங்க. எங்கள் எக்ஸ்பைரி டேட்டு பார்க்குறேன். எக்ஸ்பைரி டேட் இன்னைக்கு எக்ஸ்பைரி டேட்டு. அதுக்கு வந்துட்டு 125 ரூபா 50 பைசா கொடுக்குறாங்க. 50 பைசாவுக்கு இருக்கிற 1 லிட்டர் பால் வாங்கி யாரும் எப்படி குடிக்க முடியும் சொல்லுங்கள். அது இது எல்லாமே ரெடியூஸ்ட் ப்ரைஸு. அந்த எக்ஸ்பைரி ஆக போகிறது இல்லை சின்ன அடிபட்டிருக்கும், அது எல்லாத்தையுமே வந்துட்டு காசு கம்மியாக போட்டு இங்கே வச்சுருவாங்க. அதாக நான் இங்கேருந்து நானும் வாங்கியிருக்கிறேன். சப்போஸ் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணால் அதை வாங்கிக்கலாம், அப்படியே திரும்பி வந்துடலாம். இதெல்லாம் வந்துட்டு ரெடிமேடு ஃப்ரைட் ரைஸ். இங்கே பாருங்கள், எக் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படியே குக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் போய் சூடு பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான். இது பாருங்க, எதோ மஞ்சள் சாதம், சிக்கன் காரி, மாஸ் சம்திங் மசாலா சிக்கன் காரி. இது பாருங்க, இது நாங்கள் சிக்கன் கறி அகைன். மோஸ்ட்லி சிக்கன் தாங்க, அதுதான் நிறைய சேல்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது என்ன ரெடிமேட் ஐட்டங்கள், ரெடிமேட் சாப்பாடு. ஸ்வீட் சோர் சிக்கன் வித் சாவரி எக் ரைஸ். இங்க பாருங்க, எக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, சம் நூடுல்ஸ் மாதிரி இருக்கு.
நமக்கு அவ்வளோவா தினம் பழக்கம் இல்லைங்க, அதனால் எல்லாமே அந்த ரெடிமேட் ஐட்டங்கள் தான். இது என்னது, கேபேஜ் டின்னர், பேக்கன்றது பேக்கன் என்னது, அது ஒரு சாப்பாடு, அவ்வளோதான், தெரில எனக்கு தமிழில் உடனே. ரோஸ்டர். இது பாருங்க, டோர்னி மேட் இன் இட்டலி, சீஸ், டொமேட்டோ, எல்லாம் இந்த நூடுல்ஸு, பீஸா, பாஸ்தா, கிச்சு எல்லாம் இந்த ஐட்டங்கள் இங்கே இருக்கிறது பாருங்க. ரெடிமேட் பாஸ்தா ரெடியாக இருக்கு பாருங்க, சாரி பீஸா ரெடியாக இருக்கு பாருங்க, பெப்பரானியன் பீஸா. அண்ணனுக்கு ஒரு பார்சல் போடுங்க அந்த மாதிரி. எல்லாமே அந்த ஐட்டங்கள் தாங்க. இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டங்கள்ங்களா, அதாவது அந்த பிரெட்டுக்குள்ளார வச்சு சாப்பிடுற ஹாம். இது இதுலேயே நிறைய ஐட்டங்கள் இருக்கு, பீஃப், நிறைய ஐட்டங்களில் வந்துட்டு குக் பண்ணி வச்சுருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. அப்படியே ஒரு சல்லன் போய் பார்ப்போம் பாருங்க. இதெல்லாம் சிக்கன் பிரஸ்ட் ஸ்லைஸ், அது பிரேக்ஃபாஸ்ட் கூடிய தான், அந்த பிரெட்டில் வச்சு சாப்பிட ஐட்டங்கள். இதெல்லாம் வந்துங்கன்னா சீஸு ஐட்டங்கள், எவ்வளோ வகையான சீஸ் இருக்குது பாருங்களேன். பாருங்க, இது எல்லாமே சீஸ் ஐட்டங்கள் தான். சீஸ்ல நிறைய வகை, கலராக பாருங்க. இதெல்லாம் ஃபேமிலிக்கு உள்ளது, நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம அகைன் சீஸ்க்குன்னா நமக்கு தூரம் தான். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு யோகட், தயிர், சின்ன குழந்தைகளுக்கு உள்ளது. நமக்கு தேவையான யோகட் இங்கே இருக்கு பாருங்க. இதுதான் எனக்கு பிடிச்ச யோகட்டு. எங்கடா, இங்கே இருக்கு பார்த்துட்டேன். இதுதான் வந்துட்டு நேச்சர் பயோ ஆர்கானிக் தயிர். இதை வாங்கிட்டு போய் தான் மோஸ்ட்லி அப்படியே ஒயிட் ரைஸை வச்சுட்டு லைட்டாக ஆயில் போட்டு 2 கடுகு போட்டால் முடிஞ்சு போச்சு, தாளித்து சாப்பிட வேண்டியதான். இது எல்லாமே அந்த யோகட் தயிர் சம்பந்தமான பொருள் தாங்க. ஓகேங்களா, எப்படி இருக்கு பாருங்க. இது பாருங்க, சோயா ட்ரிங்க்ஸு, ஓட்டு,